Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம soya chunks யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான soya 65 தான் செய்ய போறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இப்போ soya 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இது 8 to 10 minutes குக் ஆகட்டும். நம்ம ஏன் பால் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் சோயா சங்க்ஸில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது இது வராது, அதனால தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோட்டானா போதும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு கலர் கிடைக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நமக்கு soya 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.